ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another லைஃப் சேஞ்சிங் வீடியோ. லைஃப்பில் பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஜிம்முக்கு போகணும், ஒரு புதுசாக ஸ்கில் கற்றுக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோல்ஸ் வைப்போம். ஆனால் என்ன நடக்கும்? முதல் 2 நாள் மோட்டிவேஷன் பயங்கரமாக இருக்கும். 3வது நாள் சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவோம். அப்புறம் அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? வாட் இஃப் ஐ டோல்ட் யூ, ஒரு பெரிய மலையை நகர்த்த நீங்கள் மலையே தூக்க வேணாம், தினமும் ஒரு சின்ன சின்ன கல்லை நகர்த்தினா போதும். வாங்க அதை பற்றி இதில் பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு பேர் தான் 1% பெட்டர் ரூல். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட 1% மட்டும் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட் 1% தான். ஜஸ்ட் 1% தான் நீங்க நினைக்கலாம். ஆனா அதோட பவரை பாருங்க. தினமும் நீங்க 1% பெட்டரானா ஒரு வருஷம் கடைசியில நீங்க கிட்டத்தட்ட 37% சிறந்த நபரா இருப்பீங்க. ஆனா தினமும் அதே மாதிரி நீங்க 1% ஒஸ்ட் ஆனீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 0 ஆயிடுவீங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சின்ன சின்ன விஷயங்கள் சேரும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். இந்த ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றேன். அர்ஜுன் பாலான்னு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருக்குமே ரைட்டர் ஆகணும்னு ஆசை. அர்ஜுன் ஒரு ஆல் ஆர் நத்திங் ஆளு. மோட்டிவேஷன் வந்ததும் நான் தினமும் 10 பக்கம் எழுதுவேன்னு ஒரு சபதம் எடுத்தேன். முதல் 2 நாள் 10 பக்கம் எழுதினா 3வது நாள் ரொம்ப டயர்டாகி எழுதவே முடியல. ஐயோ என்னால முடியாது போலன்னு சொல்லி மொத்தமா எழுதுறதையே நிறுத்திட்டான். அடுத்த பெரிய மோட்டிவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா பாலா அப்படி கிடையாது. அவன் 1% பெட்டர் ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அவன் சொன்னா நான் தினமும் 10 பக்கம்லாம் எழுத மாட்டேங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் எழுதுவேன். அது ஒரு சின்ன விஷயமா இருந்துச்சு. எவ்வளோ டயர்டா இருந்தாலும் ஒரு பேராகிராஃப் எழுதுறது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனால அவன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. ஒரு வாரம் கழிச்சு ஒரு பேராகிராஃப்ன்றது 2 பேராகிராஃப் ஆச்சு. ஒரு மாசம் கழிச்சு அது ஒரு முழு பக்கமா மாறுச்சு. ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு வருஷம் கழிச்சு அர்ஜுன் இன்னும் அடுத்த மோட்டிவேஷனுக்காக காத்துட்டு இருந்தான். ஆனா பாலா தன்னோட ஃபர்ஸ்ட் புத்தகத்தோட டிராஃப்டே முடிச்சிட்டான். பாருங்க, பாலா பெரிய பாய்ச்சல் அதையும் எடுக்கல. அவன் தினமும் ஒரு சின்ன அடி தான் எடுத்து வச்சான். அந்த சின்ன அடி அவனை பெரிய உயரத்துக்கு கொண்டு போனுச்சு. இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, புக்ஸ் படிக்கணுமா? ஒரு சாப்டர் படிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு பக்கம் படிங்க. எக்ஸசைஸ் பண்ணணுமா? 1 hour ஒர்க் அவுட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 10 minutes நடங்க. புதுசா ஏதாவது மொழி கத்துக்கணுமா? 1 மணி நேரம் படிக்க வேணாம், ஜஸ்ட் 2 புது வார்த்தையை கத்துக்கோங்க. The goal is not to be perfect. The goal is just show up and be 1% better than yesterday. Friends, பெரிய வெற்றிகளோட ரகசியம் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய முயற்சிகளால இல்லை, தினமும் நம்ம செய்யற சின்ன சின்ன நல்ல பழக்கங்களால தான் இருக்கு. ஸோ கொஸ்டின் டு யூ, இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்த 1% பெட்டர் ஆக போறீங்க? இதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.